ஹலோ கைஸ். நான் உங்கள் ஹரிஹரன் மிஸ்டர் குடோன் சேனலுக்கு வரவேற்கிறேன். ஸோ அயர்ன் டோம் சிஸ்டம் தெரியும். இஸ்ரேலோட ரொம்ப ஃபேமஸான ஒரு ஏர் டிஃபென்ஸ். இஸ்ரேல் மட்டும் இல்ல, ஜென்ரலா வேர்ல்ட் வைட்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேமஸான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஸோ இதுக்கு கவுண்டர் பேலன்ஸ் இல்லன்னா, இதுக்கு வந்து ஒரு ஈக்குவல் ஈக்குவல் பவரோடயே வந்து அமெரிக்கால வந்து ஒரு புது ப்ரொபோசல் வந்து அறிவிச்சிருக்காங்க. மே 20, 2025ல வந்து டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்ச அந்த கோல்டன் டோம்ங்கிற ஒரு சிஸ்டம் தான். இது என்ன பண்ணும்? அந்த கோல்டன் டோம்னா என்னன்னா, யுஎஸோட என்டையர் கண்ட்ரி லேண்ட் மாஸோ கவர் பண்ற மாரி வந்து ஒரு கான்ஸ்டலேஷன் அமைக்க போறாங்க. அதாவது சேட்டலைட்ஸ் மூலமா, இன்டர்கானெக்டட் சேட்டலைட்ஸ் மூலமா வந்து ஒரு கான்ஸ்டலேஷன். அதாவது யுஎஸ் கண்ட்ரிக்குள்ள வர எந்த ஒரு ஏரியல் த்ரெட், அதாவது க்ரூஸ் மிசைல்ஸ், ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ், இல்லன்னா பாலிஸ்டிக் மிசைல்ஸ், எந்த வகையான ஒரு ஏரியல் த்ரெட்ட வந்து டியூரிங் த ஃப்ளைட் இல்ல மிட் ஃப்ளைட் இல்ல கிளம்ப முன்னாடியே அப்பயே வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணி அத கொலாப்ஸ் பண்றதுக்கு, நியூட்ரலைஸ் பண்றதுக்கான ஒரு சிஸ்டம் கொண்டு வரது அந்த கோல்டன் டோம். இது வந்து ஏற்கனவே சிவில் வார் டயத்துல இருந்திருக்கு. யுஎஸ் சோவியத்தோட அந்த ஒரு கோல்ட் வார், சாரி, சிவில் வார் இல்ல, கோல்ட் வார் டயத்துல அவங்க அந்த கோல்ட் வார்ல ரொம்ப உச்சகட்டத்துல இருக்கும்போது இதே மாரி அ பிஎம்டி சிஸ்டம், பிரில்லியன்ட் பெபிள்ஸ் பிஎம்டி சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. பிரில்லியன்ட் பெபிள்ஸ்ங்கிற ஒரு 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 மிஷன்ல வந்து பிஎம்டினா பாலிஸ்டிக் மிசைல்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டத்த வந்து கொண்டு வராங்க. அப்பயே வந்து யுஎஸ்ஏல வர அந்த ஏரியல் த்ரெட் எல்லாம் வந்து ஸ்பேஸ்ல இருந்தே கண்காணிக்கிற மாரி டிஃபென்ஸ் இல்ல அங்கேருந்தே ஸ்பேஸ்லேருந்து வர ஏரியல் த்ரெட்ஸ் கூட. அதெல்லாம் வந்து மிட் ஏர்லயே வந்து அ நியூட்ரலைஸ் பண்ற மாரியான ஒரு இது கொண்டு வந்தாங்க. ஸோ, அத மறுபடியும் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா, இப்போ ஹைப்பர்சானிக்ங்கிற ஒரு புது மிசைல்ஸ் இந்த ஹோல் கேட்டகரி வந்திருக்கு. ஸோ, இது வந்து யூசுவலா இருக்க வார்ஃபேர் மாரி இல்லாம இது ரொம்ப புதுசாவும் இருக்கு. ரொம்ப அட்வான்ஸா இருக்கிறதுனால அது வந்து ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்காங்க எல்லா நாடுகளும். ஸோ, இப்போ ஏன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஈரான், இஸ்ரேல் வார்ல நடந்தது. இந்த 7 டேஸ் இந்த ப்ராபப்லி ஐ திங்க் 7 டூ 14 டேஸ் நடந்த இந்த வார்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த அவங்களோட ஃபட்டே மிசைல்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து இஸ்ரேல பாதிச்சிருக்குன்னு நம்ம எல்லாரும் கவனிச்சிருப்போம். அதுக்கு காரணம் அவங்களோட அந்த ஹைப்பர்சானிக் கேப்பபிலிட்டீஸ் தான். ஸோ, அத நியூட்ரலைஸ் பண்றதுக்கு வந்து இப்போ எல்லா கண்ட்ரீஸும் அவங்களோட டெக்னாலஜி வந்து இன்னும் அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்க்ளூடிங் இந்தியா கூட. ஸோ, நம்ம அக்னி, அப்புறம் நம்ம நெறையா நம்மளோட அப்கிரேடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆப்வியஸா. ஸோ, அதுக்கு வந்து யுஎஸ்ஏ ஆப்வியஸா த மெயின் இம்பார்ட்டன்ட் கண்ட்ரி. அது வேர்ல்டு அதிகமா ஒரு ராணுவத்தில செலவு பண்ற நாடுனா அது யுஎஸ்ஏ தான். ஸோ, அவங்க ஆப்வியஸா இந்த பிளானுக்கு வந்து ஆல்மோஸ்ட் $300 பில்லியன் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. $290 பில்லியன் 2029க்குள்ள பென்டகான் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ, இந்த கோல்டன் டோம் வந்து ஸோ ஏன்னா அவங்களோட அடுத்த வார்ஃபேர் வந்து அது என்னன்னு அமெரிக்கா சென்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா, நோ மோர் லைக் ட்ரூப்ஸோ இல்ல கிரவுண்ட் ட்ரூப்ஸ் மூலமா ஆர்ட்டில்லரிஸ், டேங்க்ஸ்லாம் விட்டுட்டு இப்போ மிசைல்ஸ் தான் வந்து ரொம்ப 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 பவர்ஃபுல். ஏன்னா அது வந்து நீங்க ஏதாவது ஒரு ஊர்ல ஒரு சின்ன இடத்துல ஒரு ஜாய்ஸ்டிக்ல வச்சு விளையாடலாம். பட் பார்டர்ல யூஸ் பண்றத வந்து நீங்க அந்தமான்ல தான் கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டெக்னாலஜி வளர்ந்திருக்கு. அதுக்கு காரணம் இந்த மிசைல்ஸோட கேப்பபிலிட்டீஸும் டெக்னாலஜி இம்ப்ரூவ்மென்ட். ஸோ, அதனால வந்து அத அப்கிரேட் பண்ற மாரி இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து வெறும் தாடோ, பராக் அந்த மாரி இல்லாம இது வந்து ஹோல் நியூ கான்செப்ட். ஸோ, இத தான் வந்து அ இப்போ டிஃபென்ஸ் அந்த அரீனா அந்த நியூஸ் இதில வந்து இது கொஞ்சம் ரொம்ப வைரலா இருக்கு. ஸோ, கோல்டன் டோம்னா என்ன? பட் அதே மாரி இத பத்தின ஒரு டீட்டெயில் கிளாரிஃபிகேஷன் நான் வந்து அப்கமிங் வீடியோஸ்ல போடுறேன். அதே மாதிரி யுஎஸோட டிஃபரன்ஸான ஒரு ஆப்பரேஷன்ஸ், மிஷன்ஸ், அவங்களோட கோல்ட் வார்ல கொண்டு வந்த ஒரு புது புது டெக்னாலஜிஸ் பத்தி நம்ம பேசலாம் கைஸ். ஸோ, அவ்வளோதான் இந்த வீடியோல சொல்லணும்னு நெனச்சேன். அவ்வளோதான் கைஸ். ஸோ, மறக்காம நம்ம வீடியோவ லைக் பண்ணுங்க.